யோபு சொல்றாரு, மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு, நான் இனிமே ஜெபம் பண்ண மாட்டேன், இனிமே நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் சர்ச்சைக்கு போக மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கல. அவர் என்ன சொல்றாராம் பாருங்க, அடுத்த வசனத்துல 8வது வசனம் வாசிங்கலாம் சேர்ந்து. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை அவரிடத்தில். அவர் சொல்றாரு, எனக்கு பல கஷ்டங்கள் இருக்கு. இந்த ஜெப முகாம்ல இருக்க யாருக்கு தான் கஷ்டம் இருக்கு? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. எல்லாருக்கும் பல கஷ்டங்கள் இருக்கு. இப்ப அதை யோசித்தோம்னா தூக்கமே வராது, அவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கு. என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன எப்படிலாம் நம்ம இருக்க போறோம், அடுத்த வருஷம் எப்படி இருக்க போறோம், அடுத்த மாசம், ஒவ்வொரு கேள்வி நிறைய இருக்கு. ஆனா யோபு சொல்றாரு, இவ்வளவு வருத்தங்கள் மத்தியில ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை அவரிடத்தில் ஒப்புவிப்பேன். இதுதான் யோபுவோட நல்ல குணம். ஆமென். உங்க குணம், வீட்டுல என்ன துக்கங்கள் இருந்தாலும் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா ஜெபமா கன்வெர்ட் பண்ணணும். சங்கீதத்துல போட்டிருக்கு, சங்கீதக்காரன் தாவீது எழுதுறாரு, எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு, நான் ரொம்ப மௌனமா இருந்தேன், சாப்பிடாம கூட இருந்தேன், நான் இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு ஒதுங்கி இருந்தேன். ஆனா என் துக்கம் அதிகரிச்சுட்டு அதே நேரம் நான் வேத வசனத்தை வாசிக்கும் போது என் இருதயத்துல அக்கினி மூண்டது, அதனால என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன்னு சொல்லுவாரு. யாருக்கெல்லாம் துக்கமா இருக்கோ, இரவுல துக்கமா இருக்கோ, துக்கத்தின் மத்தியில ஒரு 2 பாட்டை பாடுங்க. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பாடலாமா? கடந்ததை செலக்ட் ஆல் பண்ணி டெலீட் பண்ணிடுவாரு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து ஆண்டவரே அழிச்சிருவாரு. எதெல்லாம் ஒரு துக்கமா நம்ம மேல வந்து நிக்குதோ, துக்கத்தின் ஆவி, அதெல்லாம் ஆண்டவர் மாத்திருவாரு. துக்கத்தின் ஆவியை மாத்துவாரு, தூக்கத்தின் ஆவியை மாத்திருவாரு, ஃப்ரெஷ் ஆக்கிடுவாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். பாட்டு புக்கெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம், டைரக்டா பாடுங்க, எழுப்புதலா இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர். கையசைத்து பாடலாம், கை தட்டி பாடலாம். பாடாம மட்டும் யாரும் இருந்துறாங்க? ஆமென். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமா. கைத்தடி பாடுங்க, அல்ல கை அசைச்சு பாடுங்க. பழைய துக்கம் வராது, செக் பண்ணி பாருங்க. ஆமென் ஆமென் ஆமென்.